மக்களே, கனடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோமா. இங்கே பாருங்கள், கனடாவில் மல்லிகைப்பூ பாருங்கள். அக்கா வீட்டில் மல்லிகைப்பூ நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கா. காய்க்கலைங்க, பூத்துருக்கு, கொத்து கொத்தாக பூத்துருக்கா. இப்போ குட்டியோ ஒன்று ஒரு கருவேப்பிலை செடி அக்கா வீட்டில். ஓகே, அது போக ஒரு மாங்கன்று இருக்குதா. பசலிக்கீரை பார்த்தீங்களா, பசலிக்கீரை நல்ல படர்ந்துருக்கா அக்கா வீட்டில், சூப்பர். அது போக இது ஒரு என்ன கீரைன்னு பேர் மறந்துட்டேன், மயில் என்னமோ ஒரு மயிலுமோ அது இது ஏதோ ஒரு பொன்னாங்கண்ணி கீரை ஏதோ ஒன்று. தக்காளி காய்ச்சிருக்குங்க. துளசி, கீழே புதினா, மஞ்சள், தொட்டா சினிங்கி. இந்தியாவில் கூட கிடையாது, இங்கே கனடாவில் இருக்குது தொட்டா சினிங்கி. இங்கே பாருங்கள், தக்காளியை பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கா தக்காளி. இது ஏதோ அவரைக்காயோ பீன்ஸோ அது ஒன்று. பெரண்டைங்க, அக்கா வீட்டில் பெரண்டெல்லாம் வச்சுருக்காங்க, பரவாயில்ல, சூப்பர். செம்பருத்தியை பாருங்கள், செம்பருத்தி நல்லா இருக்கா. ஓகே, அது போக இது என்னது, மிளகான்னு நினைக்கங்க. ஆமாம், மிளகா நல்லா காய்ச்சிருக்கேன். சூப்பருங்க. அக்கா வீட்டில் வெத்தலையை பாருங்கள். மக்களே, கனடாவிலேயே முதல்ல நான் வெத்தலையை பார்த்தது எங்கள் அக்கா வீட்டில் தான். அக்கா கலக்கிறாப்புலையே வெத்தலை செடியெலாம் வச்சுருக்காப்புல, சூப்பர். இது கனகாம்பரம் பார்த்தீங்களா, இந்த பூ தெரியுதா கனகாம்பரத்தில். சூப்பர் மக்களே. வெத்தலை கொடி தான் பயங்கர சர்ப்ரைஸ் அக்கா வீட்டில். ஓகே, பாய் மக்களே. இல்லையே, இன்னும் கொஞ்சம் இருக்குது, சாரி மக்களே, உங்களுக்கு காட்டுறேன், வீட்டுக்குள்ளேயும் காட்டுறேன். வரேன். இது ஏதோ ஒரு செடி. இந்த மேலே உள்ளது இந்த என்ன செடி சொல்லுவோம், ஓமவல்லி செடி, ஓமவல்லி. ஓகேவா, ஓமவல்லி பார்த்துட்டிங்கல்ல. இது என்னமோ ஒரு அழகுக்காக வச்சுருக்க செடி. இங்கே வாங்க, நம்ம வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஒரு வேலை பார்க்க மாட்டாப்புல, பிரச்சனையே கிடையாது. எல்லா வேலையும் தான் இவன் பார்க்கானே, குனிஞ்சு நிமிடுற எந்த வேலையும் கிடையாது. அதுக்கப்புறம் மாதிரி டயபெட்டிக் வந்துட்டு, ப்ரெஷர் வந்துட்டு, பிபி கூட்டிகிட்டு என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எல்லாம் புலம்புவாங்க. இங்கே பாருங்கள், மணி பிளான்ட்டை பாருங்கள். மணி பிளான்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அவ்வளோக்கு எவ்வளோ மணி வருங்க. அதனால் வளரட்டும். அக்காவுக்கு நிறைய மணி வந்தால் நம்ம கொஞ்சம் மணி தருவாங்க. மணி பிளான்ட் வந்து களவாண்டுட்டு தான் போகணும், அது டைம் கிடைக்கும்போது களவாம்போம். இப்போதைக்கு விட்டுருவோம் அவனை. இங்கே பாருங்கள், ஒரு குட்டியோண்டு செடியில் ஒரு சட்டியில் அழகாக என்னமோ பூவெல்லாம் போட்டு வச்சுருக்காப்புல. இந்த ரோசா பூ எங்கே பறிச்சாப்புல, பயங்கரமான ரோசா பூவாக இருக்குது. சரி வாங்க, அந்த சைடு போவோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, காட்டு. இந்த பார்த்தீங்களா மணி பிளான்ட்டு, இன்னொரு மணி பிளான்ட்டை பாருங்கள். ஓகே, பார்த்துட்டிங்களா. இப்போ பாருங்கள், இன்னொன்று காட்டேன், ஆரஞ்சு காட்டேன். மேண்டரின் ஆரஞ்சு பாங்களா, மிளகு செடி. இது ஓமவல்லி செடி. இது வந்து இந்த மேண்டரின் அப்படிம்பாங்களா, ஆரஞ்சில் ஒரு வகை, அது மாதிரி குட்டி ஆரஞ்சு காய்க்கிறது. பார்த்தீங்கல்ல. பாய் மக்களே, பாய்.